வேம்பயர் ஃபேஷியல் இத கேட்டோன்னு நிறைய பேர் வந்துட்டு மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மூஞ்சி ஃபுல்லா பயங்கர ரெட் ஆகி வேம்பயர் மாதிரி இருப்போமா, அதனாலதான் இதுக்கு பேர் வேம்பயர் ஃபேஷியலா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. வேம்பயர் ஃபேஷியல் அப்படிங்கிறது ஒன்னும் இல்லைங்க, பிஆர்பிய ஃபேஸுக்கு பண்றதுக்கு பேரு தான் வேம்பயர் ஃபேஷியல். ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி நேம், அவ்வளவுதான். இது என்ன, இது பண்றதுனால என்ன பெனிஃபிட், உண்மையாவே இது பண்ண பார்க்க எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Hi, I'm Dr. Monisha Aravind, dermatologist. இந்த பிஆர்பி அப்படிங்கிறது நம்மளோட பிளட்ல இருந்து பிளேட்லெட்ஸை மட்டும் செக்ரிகேட் பண்ணி யூஸ் பண்றது தான். நம்மளோட பிளேட்லெட்ஸ்ல நிறைய growth factors இருக்கு, இதனால நிறைய நன்மைகள் இருக்கு. நம்ம ரத்தம் தானே, அதுவே எல்லா இடத்துலயும் தானே போயிட்டு இருக்கு, இதையே நம்மளே எடுத்து திரும்ப ஸ்கின்ல போடணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஏன்னா இந்த ஸ்பெசிபிக் growth factors எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அதுவும் முக்கியமா அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின்னுக்கு வந்துட்டு பெருசா அது ரீச் ஆகாது. அதனாலதான் அதை செக்ரிகேட் பண்ணி நம்ம திரும்ப வந்துட்டு யூஸ் பண்றோம். உங்களோட பிளட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் திங் நீங்க பயப்பட வேண்டாம். இதனால உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆகாது. இது நீங்க கரெக்டான இடத்துல ரைட்டான ஸ்டெரைல் கண்டிஷன்ல பண்ணீங்கன்னா எந்த இன்ஃபெக்ஷனும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ரெண்டாவது, இந்த பிளேட்லெட்ஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய growth factors இருக்கு. இந்த growth factors நீங்க வெளியில இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற டேமேஜா இருக்கட்டும், ஸ்கார்ஸா இருக்கட்டும், ஆக்னியா இருக்கட்டும், ஹீலிங் கெப்பாசிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அதனால உங்க ஸ்கார்ஸ் கம்மியாகும், உங்களோட போர் சைஸ் கம்மியாகும், அஃப்கோர்ஸ் உங்க ஸ்கின் ரெஜுவினேட் ஆகும். திரும்ப புது செல்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் செல் டேமேஜ் இருக்கோ, எங்கெல்லாம் செல் டெத் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் செல்ஸ் திரும்ப புதுசா நல்ல எனர்ஜியோட உருவாகும். இது உருவாகிறதுனால உங்க ஸ்கின் இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு பிரைட்டா பளிச்சுன்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் போர் ரிடக்ஷனும் மேஜரா இதுல நடக்க போகுது. உங்களுக்கு எங்கேயாவது பிக்மெண்டேஷன் ரொம்ப இருந்துச்சுனாலும் அந்த ஏரியால இருக்கிற பிக்மெண்டேஷனும் நல்லா இதுல கம்மியாகும். இந்த பிஆர்பிங்கிறது ஃபேஸ் ஃபுல்லா கண்ணை சுத்தி கூட நம்ம வந்துட்டு தாராளமா பண்ணலாம். இது பண்றதுக்கு நிறைய சில மெத்தட்ஸ் இருக்குங்க. அது ஒரு டாக்டர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மேஜரா உங்க ஸ்கின்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெப் பண்ணணும், which means உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கணும். அண்ட் சன்ஸ்கிரீன் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். உங்க பெரியர்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். நான் சும்மா வந்துட்டு போய் இதை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஃபேஷியல் இது கிடையவே கிடையாது. இது பண்றீங்கன்னா உங்க ஸ்கின் டெஃபினட்டா ரொம்ப நல்ல ஹீலிங் கெப்பாசிட்டியோட இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா தான் பண்றதுனால உங்களுக்கு பெனிஃபிட் வரும். உங்க ஸ்கின் ஆல்ரெடி ரொம்ப டேமேஜா இருக்குன்னா அது ஓரளவுக்கு ஹீல் பண்ணிட்டு தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட், நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு நம்மிங் கிரீம் வச்சு மறுத்து போறதுக்கு கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க எங்க பண்றீங்கிறது, இட்ஸ் இஸ் நாட் அ பார்லர் ஃபேஷியல்ங்க. ஸோ ஒரு சர்டிஃபைடு கிளினிக்ல அண்டர் அ டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸ் மட்டும் தான் நீங்க இந்த ப்ரொசீஜரை பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இதுல இருந்து உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்க பிளட் ஆஸ் யூஷுவல் வித்ட்ரா பண்ணி ஒரு ஸ்பெசிபிக், சில பேர் கிட்ஸ், சில பேர் நான் கிட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதை ஒரு ஸ்பெசிபிக் டியூரேஷன் ஸ்பின் பண்ணி அந்த பிளேட்லெட்ஸை மட்டும் செக்ரிகேட் பண்ணிட்டு மைக்ரோ நீட்லிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் மூலமா குட்டியா சேனல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த பிஆர்பியை அப்ளை பண்ணுவோம். இந்த சேனல்ஸ் மூலமா இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு உங்க ஸ்கின்னுக்குள்ள போகும். சில ஸ்பெசிபிக் ஏரியாஸ்ல கொஞ்சம் ஸ்கார்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கு, அண்டர் ஐனா கொஞ்சம் டைரக்டா இங்கேயும் இன்ஜெக்ட் பண்ணலாம். பட் இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்காது. இட்ஸ் அ வெரி மைன்யூட் பிடி சிரிஞ்சுன்னு சொல்றது, குட்டி சிரிஞ்ச் நீடில்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு அது அந்த அளவுக்கு பெயின் கொடுக்காது. இது நீங்க வீடியோஸ்ல பாக்குற மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மூஞ்சி ஃபுல்லா ரெட் ஆகி வீங்கி போய் அப்படிலாம் இருக்காதுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ஃப்ளூயிட் பாக்குறதுக்கே எல்லோ கலர்ல தான் இருக்கும். சில பேருக்கு பேல் எல்லோ, சில பேருக்கு நல்ல எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ பிளட் மாதிரி இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த மைக்ரோ நீட்லிங் பண்றதுனாலயும் உங்களுக்கு அப்படியே பிளட் வர மாதிரி அப்பியரன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நார்மலா உங்க ஸ்கின் இருக்கும். இன்ஃபேக்ட் இது நோ டவுன் டைம் ப்ரொசீஜர் தான் சொல்லுவோம். வெரி மினிமல், சில பேருக்கு ப்ரூஸ் ஆகலாம், உங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கு அப்படின்னா, ஒரு வெரி மைல்ட் ரெட்னஸ் அதுவும் ஒரு 2-3 ஹார்ஸ்ல வந்துட்டு நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்க இது போறதுக்கு முன்னாடி உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் உங்க ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணி உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் நீங்க இந்த ப்ரொசீஜர் போற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறமும் போஸ்ட் கேரை ஃபாலோ பண்றது ரொம்ப 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 முக்கியம். அதுல ரொம்ப அகெயின் முக்கியம் சன்ஸ்கிரீன் அண்ட் ப்ரொடெக்டிங் யுவர் ஸ்கின் ஃப்ரம் டைரக்ட் சன் எக்ஸ்போஷர். நீங்க டே டு டே ஒர்க்லாம் தாராளமா பண்ணலாம், பட் ரொம்ப ஸ்வெட் ஆகக்கூடாது. ஸோ நோ ஒர்க் அவுட் ஃபார் அ கப்பிள் ஆஃப் டேஸ். அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி நோ மேக்கப் அப்ளிகேஷன். ஏன்னா ரிமெம்பர் இதுல நிறைய மைக்ரோ இன்ஜுரிஸ் வித் நீடில்ஸ் கிரியேட் பண்றதுனால ஈஸியா இன்ஃபெக்ஷன் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் போஸ்ட் கேர் இதுல ரொம்ப முக்கியம். அதனாலதான் நீங்க
பண்ற இடமும் இதுல ரொம்ப 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 முக்கியம். நான் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இதுல நிறைய நீடில்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் உள்ள போக இஃப் இட் இஸ் நாட் டன் அண்டர் sterile condition. So post procedure makeups usage கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா நீங்க அவாய்ட் பண்ணணும் for 3 days at least. இந்த PRP பண்ண கூடாதுங்கறவங்களும் சில பேர் இருப்பாங்க. சோ நீங்க போயிட்டு உங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு வேற மல்டிபிள் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நீங்க இது நார்மலா போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு பண்ற ஃபேஷியல் கிடையாதுங்க. உங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாத, உங்க ஸ்கின் கண்டிஷன் நல்லா இருக்கா, இதுல பண்ணா உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வரும் வராது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க போர்ட் சர்டிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரொசீஜருக்குள்ள என்டர் ஆகுங்க. அண்ட் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இதுல இல்ல. கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தா போதும் இதை நீங்க ரைட்டா கரெக்டா பண்ணிக்கிறதுக்கு. இது சிங்கிள் செஷன் ப்ரொசீஜரா கேட்டா நீங்க ஒரு ஸ்பெசிபிக் காரணத்துக்காக பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கார்ஸ் இருக்கு, இல்ல போர்ஸ் ப்ராமினன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக பண்றீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு 4 to 6 செஷன்ஸ் தேவைப்படும். சிங்கிள் செஷன்ல இது எல்லாமே போக போறது இல்ல. இதெல்லாம் இல்ல சும்மா ஒரு ரெஜுவினேஷனுக்காக நீங்க பண்றீங்க, ஒரு க்ளோக்காக நீங்க பண்றீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு செஷன்லயே உங்களுக்கு அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும். இது யாருக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும்? உங்களுக்கு uneven skin tone இருக்கு, acne scars இருக்கு, pores ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கு, wrinkles formation இருக்கு, உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்கா வந்துட்டு செல்ஸ் ரெஜுவினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டன் ஆகணும், உங்க கொலாஜன் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே இந்த ப்ரொசீஜர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது யூஸ்வலா மந்த்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டாம் ஆர் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு பிளட் எடுத்தாலே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் அப்படின்னு இருந்தா இந்த இன்ஃபர்மேஷனையும் உங்க டாக்டர் கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸுமே நிறைய இருக்கு, லைக் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ உங்களோட பிளட்ல இருந்து எடுக்காம பிளான்ட் டிரைவ் ஸ்டெம் செல்ஸ், ஹியூமன் டிரைவ் ஸ்டெம் செல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வேம்பயர் ஃபேஷியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.